அதோட ஜட்ஜஸ் எல்லாமே ரொம்ப பாராட்டுனாங்க. அன்னைக்கு தான் நீ உண்மையான முகம் இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் டீம்லேருந்து எல்லாருமே ரொம்ப பாராட்டுனாங்க. அர்ச்சனா மேம்லேருந்து எல்லாரும். வெரி குட். அதில வந்து அவன் டேஞ்சர் ஜோனும் நின்னதில்ல. அழகா டாப் 10 வந்தான். உடனே ஃபர்ஸ்ட் ரவுண்டு டிக்கெட் டு ஃபினாலே பாடுனா, அப்பவும் ஸ்டாண்டிங் ஏவியேஷன் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் மட்டும் சந்தன தென்றல் பாடி பாடி தொண்ட போயிருச்சு. அது ரொம்ப டஃப் சாங் இல்லையா சங்கர் மகாதேவன்து. அது ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டான் அந்த பாட்டுக்கு. அந்த பாட்டுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டான். ஆனா என்ன அவனால அந்த ஸ்டேஜ்ல குடுக்க முடியல. அவனால முடிஞ்ச வரையும் குடுத்தான். அப்போ கோல்டு வாங்கல. 3 ரவுண்டு வந்து ரோஜா ரோஜா பாடி வேற லெவல்ல போயிட்டான். அதுதான் அவனுக்கு ஹைலைட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டு அ ஓல்ட் இஸ் கோல்டு ரவுண்ட் வச்சாங்க. அதுலயும் கோல்டு வாங்கிட்டான். அப்புறம் இவன ஒண்ணுமே பண்ண முடியாதுடாங்கிற மாரி அடுத்த ரவுண்ட்ல மழைத்துளி குடுத்துட்டாங்க. அப்பதான் இவன் நெனச்சான், நம்ம இத்தன கோல்டு வாங்கியிருக்கோம். இந்த வாரம் வாங்குனா நமக்கு ஆப்ஷன் இருக்கு. அப்படின்னு அந்த வீக் தான் போடாத ஹார்ட் ஒர்க் போட்டாச்சு. அதான் சொன்னேன் 200 டைம்ஸ் கிட்டத்தட்ட ஆமா. பிராக்டிஸ் பண்ணா. வீட்ல பாத்ரூம்ல உட்கார்றப்போ, நடக்கிறப்போ அந்த ஓ இதே தான் ஓடும். அதுதான். மத்ததெல்லாம் வர வச்சுட்டான். அந்த அது வரணும். அதான் சீனி சார் சொன்னாரு, "ஹரிஹரனுக்கு அப்புறம் இந்த ஆளா உன்ன மாரி யாருமே பாடுனதில்ல" அப்படின்ட்டு.